லூர்தூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவின் பெயரால், உயிர்த்தெழுந்த இறைமகன் பெயரால் வணக்கம் கலந்த வாழ்த்துக்கள். வார வாரம் நம்ம தொடர்ந்து இந்த விவிலிய ஆளுமை பகுதிகளை பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் பார்க்க போற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகதல மரியாள். மகதல மரியாள் இந்த நேரத்தில் நாம் அவரை பற்றி சிந்திக்கிறதுக்கு ஒரு சரியான தருணம். ஏன்னா உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி இருக்கிறோம். உயிர்த்த ஆண்டவரை முதலில் கண்ட புனிதர் யாருன்னா அந்த மகதல மரியாள் தான். மகதல மரியாளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டம் ரொம்ப மோசமா இருந்தது. 7 தீய ஆவிகளால் பிடிக்கப்பட்டு ரொம்ப அவங்க வாழ்க்கை அழக்களிக்கப்பட்டு பாவ வாழ்க்கையில் இருந்தாங்க. இறைமகன் இயேசு அவங்கள அந்த தீய ஆவிகளிலிருந்து விடுவித்து அதுக்கப்புறம் அவரை தன்னுடைய இறைப்பணியில் சேர்த்து கொண்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா she was traveling with God. இறைமகன் இயேசுவோடு தொடர்ந்து பயணிக்கிறார். எல்லா காலங்களிலும் மிக நெருக்கமாக ரொம்ப விசுவாசத்தோடு கூட இருந்தவங்க யாருன்னா மகதல மரியாள். இதுல ரொம்ப பியூட்டி, உங்கள்ட்ட பிடிச்ச குணம் என்னன்னு கேட்டா, இயேசுநாதரை அரெஸ்ட் பண்ணி சாவுக்கு கொண்டு போறாங்க, கையளிக்கிறாங்க. சிலுவை பாதையெல்லாம் பார்க்கிறோம். பல நிலைகளை கடந்து இறைமகன் இயேசு இறக்கின்ற வரையில் எல்லா நிலையிலும் கூட இருந்தது யாருன்னா மகதல மரியாள். விட்டுட்டு போடவே இல்லை. சீடர்கள் ஓடி போனார்கள், எவ்வளவோ பேர் கூட இருந்தவங்களாம் ஓடி போயிட்டாங்க. ஆனால் படை வீரர்கள், அதிகாரம் மிக்கவர்கள், ஆட்சியில் இருந்தவர்கள், கொலைகாரர்கள் எல்லாம் மிரட்டி பார்த்தாலும் யார் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இயேசுதான் முக்கியம் என்று சொல்லி அவருடைய பாடுகளில் உடன் இருந்தவர் மகதல மரியாள். ஒரு மாரல் சப்போர்ட். அது எதனால வந்ததுன்னு கேட்டா, இறைவன் மீது கொண்டிருந்த அளவு கடந்த விசுவாசம், ஒரு அன்கண்டிஷன்டு ஃபெய்த் அப்படிம்பாங்க, ஒரு எல்லையற்ற ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் தான் அவங்கள அந்த இயேசுனுடைய பாடுகள்ல உடன் இருக்க உதவியது. அந்த மிகப்பெரிய விசுவாசத்தை ஒரு பாடமா கத்துக்கும். அப்படி ஒரு நெருக்கமா இறைவன் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருந்த மகதல மரியாளுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். கூட இருந்தப்ப இறைவனோடய இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கலந்துக்கிறாங்க, நிகழ்வுல பாடுகள்ல சாவுகள்ல பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இறைமகன் இயேசுவை கொன்று அடக்கம் செய்த பின்பு இவங்க ரொம்ப துயரத்தோடு அமர்ந்திருக்கிறாங்க. என்ன நடக்கும்னு ஒன்றும் புரியல அவங்களுக்கு. ஆனா இந்த 3ஆவது நாள் அந்த நறுமண தைலம் பூசுவதற்காக போறாங்க இல்லையா, அதிகாலையில். அதுல இவங்க தான் ஃபர்ஸ்ட் போறாங்க. கல்லறையை நோக்கி வேகமா ஓடுறாங்க. ஓடி போயிட்டு அதிகாலையில பாக்குறாங்க, அந்த கல் புரண்டிருக்கு, சீல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு, என்ன ஏதுன்னே தெரியல. ஆச்சரியமா பாக்குறாங்க. ஐயோ அப்படின்னு பதறாங்க. என்னுடைய ஆண்டவரை யாரோ எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள், எங்க வச்சாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அங்க எங்கேயுமா பயங்கரமா அங்கலாய்க்கிறாங்க. பெரிய ஒரு ஆதங்கம், ஆண்டவரை காண முடியவில்லையே, ஆண்டவருடைய உடலை யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கப்படுறாங்க. இறைமகன் இயேசு உயிர்ப்பை பத்திலாம் பேசியிருக்கிறார். அந்த நேரத்தில் அவங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் வரல, வாழ்ந்தப்ப சொன்ன விஷயங்கள். அந்த நிமிஷத்துல என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு பயம் கலந்த ஒரு வித்தியாசமான அனுபவம். என்னடா புதைச்சாங்க, 3ஆவது நாள்ல ஆளக்கானுமே பாடிய, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் ஒரு திகிலோட அலைஞ்சிட்டு இருக்கப்ப உள்ள கல்லறையில் எட்டி பார்க்குறாங்க. இறைமகன் இயேசுவின் உடல் வைக்கப்பட்டிருந்த தலைமாட்டில் ஒரு வானதூதர், கால் மாட்டில் ஒரு வானதூதர் அமர்ந்திருக்கு. பார்க்குறாங்க. இவங்க கண்ணீர் விட்டு அழுது புலம்புறாங்க, ஐயோ கடவுளை காணுமேன்ட்டு. அந்த வானதூதர்கள் மகதல மரியாள்கிட்ட கேட்குறாங்க, அம்மா ஏன் அழுகிறீர்கள்? திருப்பி அதே பதில சொல்றாங்க, என் ஆண்டவரை யாரோ எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள், என் ஆண்டவரை இங்கு காணவில்லை, என் கடவுளை காணவில்லை, என் தெய்வத்தை காணவில்லைன்னு சொல்லி அழுது புலம்புறாங்க. அந்த நேரத்துல உயிர்த்த இயேசுவானவர் முதலாக அவருக்கு தான் காட்சி அளிக்கிறார். அருகில் நின்று மரியாளே அப்படின்னு கூப்பிடுறாரு. மரியாளேன்னு கூப்பிட்டு அந்த குரலை உணர்ந்து கொண்டு திரும்பி பார்க்கல. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம். இறந்த இறைமகன் உயிர்த்தெழுந்து வல்லமையுடன் முதலாக தனக்கு காட்சி கொடுத்த அந்த நிகழ்ச்சியை எண்ணி மனதில் புரிந்து போறான். பயப்படாத, ஒன்றும் நடக்கல, நான் உயிரோடு வந்துட்டேன், போயிட்டு இதை உன் சகோதரர்களிடமும் மற்றவர்களிடமும் சீடர்களிடமும் சொல்லு, நான் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமான இறைவனிடம் செல்ல இருக்கிறேன் என்ற நல்ல செய்தியை போய் நீ சொல்லு அப்படின்ற. அப்போ இந்த பைபிள்ல ஒரு அழகான வசனம், அதுதான் மிக சூப்பர். இதுல ஹைலைட்டே இதான் அவங்க லைஃப்ல, மகதல மரியாள் லைஃப்ல. என்னன்னு கேட்டா மகதல மரியாள் என்ன சொல்றாங்க, நான் ஆண்டவரை கண்டுகொண்டேன், உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொண்டேன், உயிர்த்த ஆண்டவரை முகமுகமாய் பார்த்தேன், தரிசிக்கிறேன், அவரோடு பேசுகிறேன், அவர் என்னோடு பேசுகிறார். அழகான வார்த்தைகள். நான் ஆண்டவரை கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை போய் எல்லாருக்கும் சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் உயிர்த்த செய்தி காட்டு தீயா பரவுது, எல்லாரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் நம்முடைய அடிப்படை விசுவாசம்.
அதுக்கு ஒரு முதல்ல ஒரு அச்சாரமா இருந்தது மகதல மரியாள். அந்த உயிர்த்த இறைவனை முதலில் பார்க்கிற அந்த பாக்கியம் கிடைத்தது இவங்களுக்கு தான். இந்த சொற்றொடர் ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. நான் ஆண்டவரை கண்டுகொண்டேன். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நாமும் இந்த உலகத்துல வாழ்றோம், இருக்கிறோம், என்னென்னவோ செய்யறோம், பல சாதனைகள்லாம் செய்யறோம், ஆலயம் போறோம், வேண்டுறோம், எல்லாம் பண்றோம். ஆண்டவரை கண்டுகொள்கிறோமா? அந்த ஆண்டவரை தரிசிக்கிற பாக்கியம், ஆண்டவரை கண்டு உணர்கிற அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கிறதா? ஆண்டவரை நம்மால் அடையாளம் காண முடிகிறதா? ஆண்டவரை கண்டுகொள்ள முடிகிறதா? முடியும். எப்பொழுது முடியும்? மகதலா மரியாளை போல அசைக்க முடியாத விசுவாசம், ஆழமான விசுவாசம், எல்லையற்ற விசுவாசம், இடர்பாடுகளின் போது, துயரத்தின் போது, துன்பத்தின் போது, சாவின் கொடிய பிடியில் கூட இறைவனோடு உடனிருந்த அந்த வீரமிக்க விசுவாசம், அத்தகைய ஒரு விசுவாசம் இருந்தால் நம்மாலும் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியும். அவருடைய விசுவாசத்துக்கு இறைவன் கொடுத்த பரிசுதான் உயிர்த்த பின்பு முதலாக காட்சியளிக்கின்ற ஒரு மிகப்பெரிய பரிசு. எவ்வளோ பேர் இருந்தாங்க, உடனிருந்த நெருங்கி பழகிய சீடர்கள்லாம் எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆனால் யாருக்கும் அந்த வாய்ப்போ பாக்கியமோ கிடைக்கவில்லை. இவருக்கு கிடைத்தது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் பின்மாற்ற வாழ்க்கையிலிருந்து, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு இறைவனோடு இணைந்து பயணித்த ஒரு நல்ல தருணங்கள், அதையும் தாண்டி இன்பத்திலும் துன்பத்திலும் சரிசமமாக பங்கெடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து இறைமகனுடைய இன்னல்களிலும் உடனிருந்து அவருடைய விசுவாசத்தை நிரூபித்த காரணத்தினால், மேலும் இறைமகன் இறந்த பின்பு 3வது நாள் அவர் உடலை தேடி நறுமண தைலம் பூச வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இறைவனை நாடி தேடி செல்கிறார். அடைக்கப்பட்ட கல்லறையிலே, பூட்டப்பட்ட கல்லறையிலே, சீல் வைக்கப்பட்ட கல்லறையிலே இறைவன் இருக்கிறார் என்று உணர்ந்து அவர் ஓடோடி செல்கிறார். ஆண்டவருடைய உடலை தேடுகிறார். ஆண்டவரை தேடுகின்ற பண்பு. ஆண்டவரை தேடினால்தான் அவரும் நம்மிடம் இறங்கி வருவார். நம்மை படைக்கிறார், பராமரிக்கிறார், காத்து வருகிறார். தேடினால் எதுவும் கிடைக்கும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இவருடைய தேடலுக்கு கிடைத்த பரிசு. இறந்த ஆண்டவரின் உடலை ஒரு அச்சத்துடன், ஆச்சரியத்துடன், ஒரு பரவசத்துடன் தேடுகிறார். எங்கே என் ஆண்டவரை காணோம், யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த தேடலுக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பரிசு தான் அந்த உயிர்த்த பின்பு கொடுத்த முதல் காட்சி. ஆனால் வாழ்க்கையில் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில் இருந்தாலும் மீண்டும் திரும்பி வந்தால் இறைவனோடு இணைந்து பயணிக்கலாம். மனம் மாறுவோம். 2வது விசுவாசத்தை அதிகப்படுத்துவோம். 3வது அவர் சொன்னதை போல ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவரை தேடினால் நான் ஆண்டவரை கண்டுகொண்டேன் என்று சொன்ன மகதலா மரியாளை போல நாமும் ஆண்டவரை கண்டு மகிழலாம். இறைவனை உணர்ந்து அனுபவித்து வாழலாம். அந்த அனுபவமே தனியான அனுபவம், சிறந்த அனுபவம். அவரை புனிதையாக ஏற்றுக்கொண்டு திருச்சபை வழிபட்டு கொண்டிருக்கிறது. திருச்சபையில் சிறப்பிக்கிறார்கள். மகதல மரியாவின் சிறப்புகள் இந்த அளவுக்கு மிக சிறப்பாக விவிலியத்திலே சொல்லப்பட்டுள்ளது. இதை உணர்ந்து நாமும் வாழ்க்கையில் இறைவனை விசுவசித்து அந்த அனுபவத்தை பெற்று உணர்ந்து வாழ்வோம். நன்றி.